சன்னா மசாலா சப்பாத்தி பூரி இடியாப்பம் இட்லிக்கு நல்ல காம்பினேஷன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு சன்னா வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து குக்கரில் ஒரு 6லேருந்து 8 விசில் வச்சு நம்ம எடுத்தாச்சு. கடாயில் வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை வந்து ஆறின பிறகு நம்ம வந்து பவுடர் ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்ச உடனே கறியில் போடுற மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதில் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பேசிக் மசாலாஸ் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வேக வச்ச சன்னா இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது போட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுற போகிறோம். இப்போ வந்து வேர்க்கடலை வெள்ளை எள்ளு ஆறிடுச்சு. இதை பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சன்னா வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து பேஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா திக் கன்சிஸ்டன்சி வரும். பாருங்கள், இதை ஆட் பண்ண போகிறோம். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. 1 ஸ்பூன் சன்னா மசாலா பேக்கெட்டில் வரும், அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். மூடி போட்டு திரும்ப ஒரு கொதி வர வரைக்கும் பார்த்துடலாம். நம்ம வந்து பவுட்ரு பண்ணியிருக்கோம்ல வேர்க்கடலை வெள்ளை அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்கியது மேலே வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சப்பாத்தி பூரி எதுக்கு வேணால் நீங்கள் சர்வ் பண்ணலாம். என்ஜாய் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.